இப்ப கேக்குறேன். இப்ப நீங்க கடல்ல ஞானஸ்தானம் எடுத்தவங்க எத்தனை பேர்? குளத்துல எடுத்தவங்க எடுத்து சரி, ஸ்விம்மிங் பூல்ல எடுத்திருப்பீங்க. ஸ்விம்மிங் பூல், கடல், குளம். எத்தனை பேரு குளிச்ச அதே கடல்ல ஞானஸ்தானம் எடுத்தீங்க? நீங்க அடிக்கடி குளிக்கிற கடல், நீங்க குளிச்ச அதே ஸ்விம்மிங் பூல், அதே குளம். அந்த குளத்துல நீ ஒண்ணுக்கெல்லாம் அடிச்சிருப்ப, அதுல எச்சி துப்பி இருப்ப. ஆனா ஒரு நாள் திடீர்னு சொல்றாங்க அந்த கடல்ல ஞானஸ்தானம் எடுத்துட்டு வர. ஞானஸ்தானம் எடுத்துட்டோன்னு ஏதோ உனக்குள்ள உணர்வு எல்லாம் மாறுது, எல்லாம் வித்தியாசமாகுது. எப்படி? ஒரே கடல் தானே. அப்புறம் திரும்பி அந்த கடல்ல தான் குளிக்க போறீங்க. அது எப்படி? யோசிங்க. ஆனா குளிச்சுட்டு வந்து சொல்லிட்டீங்க, நான் கத்தருக்குள்ள மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தேன், நான் இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன். என்னம்மா, வெளியே இருந்து இது தெரியாம பாக்குறவனுக்கு போன வாரமும் இவன் குளிச்சா, இப்ப இந்த வாரமும் இவன் குளிக்கிறான்னு தான் பார்க்க போறான். அவனுக்கு என்ன தெரியும்? சரி, கம்யூனியன் எடுக்கிறீங்க, பிரெட்ல எடுக்கிறீங்க, பானும் ஏதோ ஒரு ஜூஸும் ஏதோ தண்ணியும். இதையே தான் என்ன பண்றீங்க? உங்க வீட்டுல பான் சாப்பிடுறீங்க, குடிக்கிறீங்க, கம்யூனியன் எடுக்கிறதையே சாப்பிடுறீங்க. சிலவங்க போய் கொஞ்சம் கூட போயிட்டு ஏதோ ஒரு கம்யூனியன் ஸ்ட்ரக்சர் ஒன்று செஞ்சு ஒரு கம்யூனியனுக்குன்னு ஒரு அப்பம் மாதிரி செஞ்சு செய்யறாங்க. சாதாரண இதுதானே. ஒரே பிரெட் சாப்பிடுறீங்க, ஒரே ஸ்லைஸ். ஆனா அதை எடுத்துட்டு சொல்றீங்க, இப்ப நான் இந்த தண்ணி குடிக்கிறேன், சரிப்பா கம்யூனியன் எடுப்போம்னா நான் ஒரு கிளாஸ்ல ஊத்திட்டு இப்படி குடிக்கும்போது அது எப்படி? இப்ப இதே கை தான். இந்த கையால என்னென்னலாம் நீங்க பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா போயிட்டு இந்த கையை ஒருத்தவங்க மேல கை வச்சு ஜெபிக்கிறீங்க. ஜெபிச்சோன்னே சொல்றீங்க, நான் ஆவியில நிரம்புனாரு, அவரையும் கைப்பற்றோன்னு சுகமானாரு. அது எப்படி? என்ன? தலைக்கு போடுற பேராஷூட் ஆயில், வீட்டுல சமையல் எண்ணெய், ஏதோ ஒரு எண்ணெய். அவன் அடிக்கும் போது எண்ணெய் அடிக்கிற கம்பெனிக்காரன் இவன் வந்து சுகப்படுத்துவான், அதனால இவனுக்கு ஸ்பெஷல் எண்ணெய் அடிப்போன்னு இல்லை. அவன் அடிச்சது வந்து பிசினஸ்ல ஒரு பர்பஸுக்கு. அதை எடுத்து நீ கையில எடுத்துட்டு இப்ப கிட்டத்துல நம்ம என்டா எண்ணெய் பூசி ஜெபிச்சாரு, மக்களுக்கு எண்ணெய் கொடுத்தாரு. அந்த எண்ணெய் கூட என்டா இதுக்குன்னு உற்பத்தி செஞ்ச எண்ணெய் கிடையாது. அவரே வந்து மேக் பண்ணது இல்ல. நீங்க கடையில தான் என்டா வாங்குனீங்க. என்ன எண்ணெய் வாங்குனீங்க? இது ஆலிவ் ஆயிலா? என்டா கொடுத்த எண்ணெய் எத்தனை பேர் கிட்ட இருக்கு? எல்லாரும் வச்சிருக்கீங்க. அதுல வேற என்கிட்ட அவங்க எல்லாருக்கும் தலையில கை வச்சு ஜெபிக்கிறாரு எண்ணெய் பூசி. எப்படி? இதே எண்ணெய் நீங்க வீட்டுல முடிக்கு தேய்க்கிறீங்க, சமைக்கிறீங்க, அப்புறம் எண்ணெய் பூசி ஜெபித்தேன், எண்ணெய் வைத்து பிரதிஷ்டை பண்ணேன், அபிஷேகித்தேன். எப்படி? மான் கொம்பு, மரக்கொம்பு, அதை எடுத்து எண்ணெய் ஊத்தி என்ன பண்றாங்க? கொம்பினால் அபிஷேகம்னு கொடுக்குறாங்க. முகம் துடைக்கிற கட்சிஃப் வெள்ளை கலர், எல்லாம் ஒவ்வொரு கலர் வச்சிருக்கீங்க. பெல்ட், உங்க ட்ரெஸ், அதை தொட்டோன்னா உங்க ஆங்கிய கொடுத்தோன்னே உங்க நிழல் பட்டோன்னு சுகமாறாங்க. அதெல்லாம் எப்படி? அந்த நிழல் இப்ப உங்க கூட தானே இருக்கு. பவுலுடைய கச்சையும் பவுல் நினைச்சாரு, இன்னைக்கு நான் கட்டுற கச்சை மத்தது என்னது? என்ன என்ன ஹேங்கர்ஷிஃபா? அதெல்லாம் நான் வந்து தொடச்சி வைக்கிறேன், இது வந்து இவங்க கொண்டு போய் போடுறதுக்கானதுன்னு அப்படி வச்சாரா? இல்ல. அதுல எப்படி அற்புதம் நடக்குது, சுகம் நடக்குது? இப்ப நான் கேட்கும் போது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா அப்படின்னு லைட் எரியுது. ரெண்டு விஷயம் கேட்கிறேன். இப்ப மோசஸ் வந்து மக்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணி வேணும்னு சொன்ன உடனேயே கண்மலைய பார்த்து என்ன பண்றாரு? அடிக்கிறார். அடிக்கும்போது கண்மலையில இருந்து என்ன வந்துச்சு? தண்ணி வந்துச்சு. ஜான்சி சொல்றான் தண்ணி தண்ணி வந்துச்சு. நான் கேட்கிறேன், இப்ப கண்மலை வந்து ஆவிக்குரியதா இல்ல அது ஒரு ஆப்ஜெக்ட், அது வந்து டான்ஜபிள், இயற்கைக்கு அப்பாற்பட்டதா இல்ல காணக்கூடிய உலகத்துல இருக்கக்கூடிய ஒன்றா? கண்மலை அங்க உருவானதா, அங்க இருக்குதா? அங்க இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு விஷயம். கையில் இருக்க கோல் வந்து மக்கள் குடிச்ச தண்ணி, அதுவும் ஒரு, இப்ப நான் குடிக்கிற இந்த தண்ணி மாதிரின்னு சொல்றீங்க. ஆனா 1 கொரிந்தியர் 10:4, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வாங்கினேன்.
இங்கிலீஷ் பைபிள் ஒரு ஆள் எடுத்து வச்சுக்கோங்க. 3ஐயும் 4ஐயும் வாசிங்களேன். நான் உங்களை ஒரு ஆவியின் விழிப்புணர்வுக்குள்ள கொண்டு போறேன். ரொம்ப முக்கியம். எல்லா ஏரியாக்கள்லையும் நீங்க இதை அப்ளை பண்ணலாம். நான் நீங்க மாதந்தோறும் கூடுகிற விஷயத்துக்காக அப்ளை பண்றேன். பட் நீங்க இதை எல்லா விஷயத்துக்கும் அப்ளை பண்ணலாம். இதை நீங்க இந்த அவேர்னஸ்க்குள்ள வந்துட்டீங்கன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை சாதாரணமாய் செய்ய, ஒரு ஹீலிங் எடுத்து ஒருத்தவங்களுக்குள்ள வைக்க, நீங்க கை வைக்கும் போது நடக்கிற மிரக்கல்ஸ் இதெல்லாம் சும்மா சாதாரணமாயிரும். புரியுதா? வாசிக்கிறீங்களா? எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். ஓகே, எப்படி எனில், இந்த 2 வாக்கியம் போதும் தான். இதே இங்கிலீஷ்ல என்ன சொல்லிருக்கு சொல்லுங்க. All of them ate the same spiritual food, and all of them drank the same spiritual water. இல்ல, இப்ப ஜான்சி சொன்னாங்க அது நேச்சுரலான ஒரு ஃபுட் தானே, அது நேச்சுரலான வாட்டர்னு தானே நீங்க இப்ப நினைச்சீங்க. அப்படித்தானே சொன்னீங்க, கண்மலையில இருந்து வந்தது அப்படித்தானே சொன்னீங்க. ஆனா இங்க என்ன போட்டிருக்கு? அந்த தண்ணி என்ன தண்ணியா? பானத்தை குடித்தார்கள் இல்ல, ஞான பானம், ஞான போஜனம்னா இங்கிலீஷ்ல எப்படி வந்திருக்கு? Spiritual drink. ஸ்பிரிச்சுவல் வாட்டர், ஸ்பிரிச்சுவல் ஃபுட். அப்ப அவங்க சாப்பிட்டது என்ன ஃபுட்? அவங்க சாப்பிட்டது என்ன ஃபுட்? ஆவிக்குரிய ஒரு ஆகாரத்தை சாப்பிடுறாங்க. ஆவிக்குரிய ஆகாரம் அவங்களுக்குள்ள போகும்போது அவங்க பசியை ஆற்றுது. ஆவிக்குரிய தண்ணி தான் வந்திருக்கு. அதை அவங்க குடிக்கும் போது தாகம் அடங்குது. நீங்க கை வைக்கும் போது கைதான் வைக்கிறீங்க, ஆனா அங்கிருந்து ஒரு ஆவிக்குரிய விஷயம் ஒரு மனிதனுடைய சரீரத்துல நடக்குது. இவருக்கு இப்ப கிட்னி இல்ல, நீங்க கை வச்சு சொல்றீங்க கிட்னிய உருவாகட்டும் அப்படின்னு சொல்லும்போது கையில இருந்து கிட்னி போகலையே. ஆனா நீங்க கை வைக்கும் போது ஆவிக்குரிய ஒன்று அவங்களுக்குள்ள ஆப்ஜெக்டா தொட்டு உணரக்கூடிய ஒரு பொருள் போய் அங்க என்ன ஆகுது? பொருளா போய் கிட்னி அந்த இடத்துல உருவாக்கப்படுது. எலியா சம்பவத்துல எலிசா காற்று, சுழல் காற்ற பாக்குறான். எலியா யாரா இருக்காரு? என்னை உங்களையும் போல சரீரம், இயேசுவ மாதிரி மரித்து உயிர் தெழுந்த சரீரம் இல்லையே, இதே சரீரம். அப்ப வந்த ரதம் ஆவிக்குரிய ரதம். ஆனா அந்த ரதத்துல அவர் என்ன பண்ணாராம்? ஏறி போனார். நீங்க ஒரு வாகனத்தை யூஸ் பண்ற மாதிரி அவர் அதுல ஏறி போறாரு. அவர் ஒரு ஆவியா போகல, இதே சரீரத்தோட தானே போனாரு. ஆனா ஆவிக்குரிய விஷயங்கள் பூமிக்கு வரும்போது அது என்னவாதான் மாறுது? பூமியின் பிரின்சிபல், பூமியின் கோட்பாடுகளுக்கு ஏற்ற விதத்துல அது ஒரு ஆப்ஜெக்டா தொட்டு உணரக்கூடிய விஷயமா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இப்படிதான் சூப்பர் நேச்சுரல் மிரக்கல்ஸ் எல்லாம் நடக்குது. தங்கப்பல்லு, வெள்ளிப்பல்லுன்னு எல்லாம் வருது பல்லு கேப்ல. ஒரு ஆவிக்குரிய விஷயம் இந்த மண்டலத்துக்குள்ள வரும்போது அது உங்களுக்கு ஏற்ற விதத்திலேயே அமையுது. அது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், அது ஒரு ஸ்பிரிட் மேட்டர். சாதாரண கடல் தண்ணியில குளிச்சுட்டு ஞானஸ்தானம்னு சொல்றீங்கல்ல, இந்த அவேர்னஸ். அந்த வசனம், 2வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, மேல மேகஸ்தம்பம் இருந்துச்சான், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். கடல் 2ம் இப்படி பிளந்திருக்கு. மேல என்ன இருக்கு? மேகஸ்தம்பம் இருக்கு. அப்ப இவங்க எதுக்குள்ள மூழ்கி போய் நடந்து போய்கிட்டு இருக்காங்களா? தண்ணிக்குள்ள போயிட்டு ஞானஸ்தானம்னு சொல்றோம்ல, அவங்க எதுக்குள்ள போயிட்டு இருக்காங்களா? அந்த விஷயத்த, நிழலான விஷயத்த எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாருன்னா, அவங்க அன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தாங்க. 2 பக்கமும் தண்ணி, மேகஸ்தம்பம். நாம எல்லாரும் ஆவி மனிதர்கள். உங்களுக்குள்ள ஒரு உள்ளான மனுஷன் இருக்கான். அறிவு பெற்றீங்களா? ஞானம்
அனுபவிக்கிறீங்களா? அதனாலதான் உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன், உங்களுடைய தேவ மனிதன் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லும் போது, நீங்க செய்யற விஷயமா கூட இருக்கலாம், அதே குளம், ஆனா இவர் சொன்னதின் நிமித்தமாக அது சுகமளிக்கும் குளமா இருக்கு. யாருக்கு? பழைய ஏற்பாட்டுல நாகமானுக்கு. ஒரு வேர்டு, வார்த்தை ஒரு தேவ மனுஷனுடைய வாயிலிருந்து வரும்போது அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை சுமந்து வந்து உங்களுக்கு இயற்கையில என்ன தேவையோ அது உங்களுக்கு அமைத்து கொடுக்குது. நீங்கெல்லாம் ஆவிக்குரிய உள்ளான மனுஷன்ல எப்பொழுதுமே விழித்திருக்கணும். அந்த விழிப்பு உங்க சரீரங்கள்ல தெரியணும். பவுல் சொல்றார் தீமோத்தேயு, மூப்பர் சங்கத்தினர் உன்மேல் கரங்களை வைத்த போது உனக்குண்டான வரத்தை பற்றி அசதியாகிறாரு, அதையே சிந்தித்துக்கிட்டு இரு. அப்ப கை வைக்கும் போது ஒரு விஷயம் உண்டாகுது பாருங்களேன், வரம் உண்டாகுது. எப்பொழுதெல்லாம் நாங்க ஒரு விஷயத்த ஆவிக்குரிய ரீதியா செய்யறோமோ அங்கெல்லாம் ஒண்ணு உண்டாகுது. பரிசுத்தாவியானவரால் மரியாள் என்ன ஆனாங்களாம்? கன்னி மரியாள் கர்ப்பவதி ஆனாங்க. பாருங்க, ஒரு சூப்பர் நேச்சுரல், ஒரு ஸ்பிரிட் மேட்டர் ஒரு குழந்தையை உருவாக்குது. இப்ப நான் பேச பேச உங்களுக்கு இந்த அறிவு வர்றது மட்டும் இல்ல, அனுபவபூர்வமா எந்தெந்த இடங்கள் எல்லாம் நீங்க சுகம் பெறணும், தீர்வுகள் உங்களுக்கு நடக்கணும், உங்க ஊழியங்கள்ல எப்படி விருத்தி அடையணும். நான் சாதாரணமா தான் பேசிட்டு இருக்கேன், ஆனா ஒரு ஆவிக்குரிய ஒரு விஷயத்த, ஸ்பிரிட் மேட்டர் பேசிட்டு இருக்கேனா, இதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு ஆப்ஜெக்டா, ஒரு டான்ஜபிளா உருவாகும், உண்டாகும். பல காலம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல ஸ்பிரிட் மேட்டர் பேசும்போது அது உங்களுக்குள்ள டவுன்லோட் ஆகும். கிட்னில கல்லு நம்ம இவர் பேசுறாரு, பேசுறோம். அப்ப நான் கேக்குறேன், சரி இப்படி இருக்கு, இப்படி சொல்லிட்டாங்க. அப்ப நான் கேக்குறேன், அது சுகமாகுனா உங்க உடம்ப நல்லா பார்த்து கொள்வீங்களா? ஆமா. அதை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஸ்டே ஃபோக்கஸ்ட். அதுல ப்ரே பண்ணல, கட்டி மறையட்டும், கட்டி இல்லாம போகட்டும், இது எதுவுமே ப்ரே பண்ணல. இன்னைக்கு டிஸாப்பியர் ஆகிட்டு, மறைஞ்சிட்டு. இன்னைக்கு கல் இல்ல, கிட்னில தானே கல் இல்ல. ஆவிக்குரிய மனிதனாகிய நாம் ஒன்னு பேசும்போது இயற்கை காப்பாற்பட்ட ஒரு விஷயம் இயற்கையை வந்து சந்திக்கும் போது அங்கு ஒண்ணு உண்டாகுது. அதுக்குதான் ஜீசஸ் சொன்னார், எவைகளை இந்த பூமியிலே கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், எவைகளை இங்கு கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். நம்ம வீடு தாங்க, இங்கதான் நாங்க விளையாடுறோம், தூங்குறோம், படுக்கிறோம். இப்ப இயேசு சொல்றாரு, நீ ஜெபிக்கணும்னா போய் தேவாலயத்துல ப்ரே பண்ணணும்னு சொல்லாம என்ன சொல்றாருன்னா, நீ போயிட்டு உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை சாத்தி ஜெபி. அந்த அறை வீட்டுக்குள்ள என்னென்னலாம் பண்றோம், பட் அந்த இடம் பிரேயர் பிளேஸா மாறுது இல்ல, பிரேயர் ரூம், ஜெபாரையா மாறுது. ஸ்பிரிட் மேட்டர் எப்பொழுதுமே ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். நாம இந்த சரீரத்துல, இந்த காண்கிற பூமியில இருந்தாலும் நாம ஆவி மனிதர்கள். தேவனுடைய சாயலாகவும் ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்டோம். அல்ல லைக்னஸ்ன்னு ஒரு இடம் இருக்கு, அவருடைய இமேஜ் அண்ட் லைக்னஸ். அந்த லைக்னஸ்ல ஒரு அர்த்தம் என்னன்னா, தேவனால் எல்லாம் கூடும். நம்புறீங்கல்ல? தேவன் சிருஷ்டிக்கும் போது அந்த ரூபத்தை நமக்குள்ள வச்சாராம், அந்த லைக்னஸ்ல நம்ம சிருஷ்டித்தார். அப்படின்னா என்ன? அது என்ன லைக்னஸ்ல சிருஷ்டித்தார்னா அர்த்தம் என்னன்னா, ஷேர்லியினால் எல்லாம் கூடும் என்ற இடம். அதனாலதான் இயேசு கெத்சமேனில ஜெபிக்கும் போது சொல்றாரு, அப்பா பிதாவே உம்மால் எல்லாம் கூடும். அவரை போல என்ன சிருஷ்டிக்கும் போது எனக்குள்ள ஒரு விஷயத்தை வச்சிருக்காரு, எல்லாவற்றையும் கூடாததையும் கூடும்படி மாற்றுறதுக்கு. உங்களுக்குள்ள உங்களால கூடாதது எதுவுமே இல்லை.
ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலே அப்படின்னு பாடுறோம். வேலைக்காரன் சொஸ்தமானானே. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அது நடக்கும். என் தேவனால் கூடாதது, அவர் சொல்றாரு, உன்னால் கூடாதது ஒன்றும் இல்லையே. அதுதான் சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. அந்த லைக்னஸ் தான் பேசுறாங்க. உங்க சரீரத்துக்கு சுகம் வேணும்னா பேசுங்க.